கர்ணா வந்துட்டு வழக்கம் போல் கடன் கொடுத்த வீட்டில் வந்துட்டு வசூலிக்கிறதுக்காக வராங்க. பார்த்தா வந்தால் அது வந்துட்டு நம்ம இந்துவோட ஃப்ரெண்டோட வீடாகவே இருக்குது. வந்துட்டு அவங்க அப்பா பேரை சொல்லி கூப்பிட்டுட்டு கிடக்குறாரு. வந்து நடு ஹாலில் உட்காந்துடுறாரு. அவங்க அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியல. இதை பார்த்துட்டு இருந்த இந்து வந்துட்டு மறைஞ்சது பார்த்துட்டு இவனை எப்படியாவது இங்கேருந்து போக வைக்கணுன்ற மாதிரி பிளானை போடுறாங்க. அதனால ஊரில் இருக்கிற லேடிஸ்கிட்ட எல்லாம் போயிட்டு இந்த மாதிரி பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லி விட்டுறாங்க. அந்த லேடிஸும் நேராக போயிட்டு வீட்டில் உட்காந்துட்டு இருக்க கருணா கிட்ட வந்துட்டு, என்ன தம்பி பளபளன்னு நல்லா மாப்பிள்ளை மாதிரி இருக்குது, என் பொண்ணை கட்டிக்கிறியா, சட்டை சூப்பராக இருக்கே, தலை நல்லா இருக்கே, அப்படி இப்படின்னு இப்படி கை பண்ணுறது அப்படி பண்ணுறது எல்லாம் பண்ணவே செம கடுப்பாயிட்டு கருணா வந்துட்டு உடனே எழுந்திரிச்சிடுறாரு. இதை பாரு, ஆம்பளை இல்லாத வீட்டில் வந்து இதெல்லாம் கேட்கக்கூடாதுன்னு தெரியாதா உனக்கு, முதல்ல இங்கேருந்து போ, இனிமேல் இந்த பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லி மிரட்ட கர்ணாவை வந்து லேடிஸ் இது பண்ணுறாங்களே வேறு வழி இல்லாமல் இந்த விஷயத்துல நம்ம மாட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாரு. அப்போ வந்து சிரிச்சுட்டு நிற்கிற இந்துவை பார்த்து செம காண்டாயிடுறாரு. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன மாதிரியான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வரப்போகுதுன்னு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.